ஆற்றல் வளங்கள். மனித வாழ்க்கையின் அனைத்து நடவடிக்கைகளிலும் ஆற்றல் பயன்பாடு இன்றியமையாதது. அதாவது மனிதர்களோட வாழ்க்கையில எல்லா நடவடிக்கைகள்லையுமே ஆற்றல் ரொம்ப தேவையானதா இருக்கு. சரியாப்பா? ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு அந்நாட்டில் உற்பத்தியாகும் ஆற்றல் அளவையும் அதன் பயன்படும் அளவையும் பொறுத்து மதிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார மேம்பாடு எதை அடிப்படையாக வச்சு இருக்குன்னா, அந்த நாட்டில் உற்பத்தி ஆகிற ஆற்றலையும் அது பயன்படுத்தப்படும் அளவையும் பொறுத்து மதிப்பிடப்படுது. ஓகேவாப்பா? அதிகரித்து வரும் ஆற்றல் தேவைகள். பெருகி வரும் மக்கள் தொகை, வாகன போக்குவரத்து, தொழிற்சாலைகள், மின்சாதனங்கள், குளிரூட்டி பயன்பாடு ஆகியவற்றால் ஆற்றல் தேவை அதிகரித்து வருகிறது. அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தினால வாகனங்களும் ரொம்ப பெருத்து போச்சு. சரியாப்பா? அதனால வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கு. தொழிற்சாலைகளும் நிறைய வந்துருச்சு. எல்லா வீடுகள்லையும் மின் சாதனங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். சரியாப்பா? குளிரூட்டினா ஏசி. உலகம் வெப்பமயமாதல் அதிகரிச்சுட்டே வர்றதுனால ஏசி பயன்பாடும் அதிக அளவில் இருக்கு. இதனால ஆற்றல் தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஓகேவாப்பா? இந்தியாவில் குஜராத் தவிர அனைத்து மாநிலத்திலும் 20% மின் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தை தவிர மிச்ச எல்லா மாநிலத்திலையும் ஏறக்குறைய 20% மின் பற்றாக்குறை இருக்கு. சரியாப்பா? மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின் நிலையம் அமைக்க 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் மக்கள் தொகை அதிகரித்து மீண்டும் மின் பற்றாக்குறையே நிலவுகிறது. அதாவது மின் பற்றாக்குறையை போக்குறதுக்காக மின் நிலையங்கள் அமைக்கலாம் அப்படின்னா மின் நிலையங்கள் அமைக்க 2 அல்லது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்குள்ள மக்கள் தொகை என்ன ஆகுது? பழையபடியும் பெருகி மின் பற்றாக்குறை ஏற்படுற நிலைமை வந்துருது. சரியாப்பா? தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 13,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் தேவை 14,000 மெகாவாட். உச்ச நுகர்வு சமயத்தில் 15,000 மெகாவாட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 13,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு பார்த்தா 14,000 மெகாவாட். சரியா? பீக் ஹவர்ஸில் 15,000 மெகாவாட் கூட தேவைப்படுது. சரியாப்பா? மின் பற்றாக்குறையால் தொழில் முனைவோர் பிற மாநிலங்களுக்கு செல்வதால் பொருளாதாரம் பாதிப்பதோடு வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுகிறது. அதாவது மின் பற்றாக்குறை ஏற்படுறதுனால அடிக்கடி பவர் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முனைவோர் என்ன செய்யறாங்க? பிற மாநிலங்களுக்கு போயிடுறாங்க. அதனால பொருளாதார பாதிப்பு தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும். பொருளாதார பாதிப்புனால வேலையில்லா திண்டாட்டமும் ஏற்படுது. ஓகேவாப்பா? தமிழக அரசு புதிய சூரிய மின்சக்தி கொள்கையை 2012 அறிவித்து 2015க்குள் 3,000 மெகாவாட் மின்சக்தி உருவாக்க முனைப்பு காட்ட தொடங்கியது. அதாவது தமிழக அரசு 2012 புதிய மின்சக்தி கொள்கையை உருவாக்குச்சு. 2015க்குள்ள 3,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி முனைப்பு காட்ட தொடங்குச்சு. சரியாப்பா? காற்றாலை மூலம் ஒரு நாளைக்கு 4,000 மெகாவாட் மின்சாரம் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது காற்றாலைகள் மூலமா ஒரு நாளைக்கு 4,000 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படின்னு முயற்சிகள் மேற்கொண்டாங்க. சரியாப்பா? கூடங்குளம் அணுமின் நிலையம் 2013 உற்பத்தியை தொடங்கியது. 2வது உலை 2016 தொடங்கி தற்போது 2,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறது. அதாவது கூடங்குளம் அணுமின் நிலையம் 2013 உற்பத்தியை தொடங்குச்சு. 2வது உலை 2016 உற்பத்தியை தொடங்குச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 2,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. சரியாப்பா? ஆற்றல் மூலங்களின் வகைகள். ஆற்றல் மூலங்கள் 2 வகைப்படும். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள், புதுப்பிக்க கூடிய ஆற்றல் மூலங்கள். ஆற்றல் மூலங்கள் 2 வகையா பிரிக்கிறாங்கப்பா. புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள் அப்படின்னா இந்த ஆற்றல்களை பயன்படுத்திட்டா அந்த ஆற்றல் தீந்து போயிடும். சரியா? புதுப்பிக்க கூடிய ஆற்றல் மூலங்கள்னா இந்த ஆற்றல்களை பயன்படுத்தினாலும் திரும்பி திரும்பி இந்த ஆற்றலை உருவாக்க முடியும். சரியாப்பா? புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள். புதைப்படிவ எரிபொருட்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தாவரங்களும் விலங்குகளும்
பூமியில் புதையுண்டு சிதைந்து புதைப்படிவ எரிபொருள் உண்டாகியது. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால தாவரங்களும் விலங்குகளும் பூமியில புதையுண்டு சிதைஞ்சு புதைப்படிவ எரிபொருளா மாறிடுச்சு. சரியாப்பா? புதைப்படிவ எரிபொருள்கள்னா என்னென்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. சரியா? கச்சா எண்ணெய் அல்லது பெட்ரோலியம். கச்சா எண்ணெய் ஆற்றுப்படுகைகளிலும் கடலோரங்களிலும் நிலத்திற்கு அடியில் மிக ஆழத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அதாவது கச்சா எண்ணெய்னா பெட்ரோலியம். பெட்ரோலியம் எங்க இருக்குன்னா ஆத்தோரங்களிலும் கடலோரங்களிலும் நிலத்துக்கு அடியில சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். சரியாப்பா? ஆழ்துளை கிணறுகள் நிறுவப்பட்டு கச்சா எண்ணெய் பூமிக்கு மேல் கொண்டு வரப்பட்டு குழாய்கள், லாரிகள், கப்பல்கள் மூலம் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அனுப்பப்படும். பெரிய ஆழ்துளை கிணறுகளை அமைச்சு அந்த கச்சா எண்ணெயை மேலே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து குழாய்கள், லாரிகள், கப்பல்கள் மூலம் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரியாப்பா? அதுக்கடுத்து இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு பெரும்பாலும் கச்சா எண்ணெய் உள்ள இடத்திலேயே காணப்படும். அதாவது இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய்க்கு மேலே காணப்படும். இதை எரிக்கும் போது கிடைக்கும் ஆற்றல் அதிகமாக இருப்பதுடன் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 50% முதல் 70% வரை குறைவாக இருப்பதால் மின்சார தயாரிப்பில் நிலக்கரிக்கு பதில் இயற்கை வாயுவே விரும்பப்படுகிறது. அதாவது இந்த இயற்கை வாயுவை எரிக்கிறப்ப ஆற்றல் அதிகமாக கிடைக்குது. அதோட கார்பன் டை ஆக்சைடோட அளவு 50% முதல் 70% வரைக்கும் குறைவாக இருக்கிறனால மின்சார தயாரிப்பில் நிலக்கரிக்கு பதிலாக இயற்கை வாயு தான் விரும்பப்படுது. ஓகேவாப்பா? இயற்கை எரிவாயுவை பிரித்தெடுக்க தேவைப்படும் ஆற்றலும் செலவும் மிக குறைவு. அதாவது பெட்ரோலிய பொருள்கள்ல இருந்து இயற்கை எரிவாயுவை பிரித்து எடுக்கிறதுக்கு தேவையான ஆற்றலும் செலவும் கம்மியாக தான் இருக்கு. சரியாப்பா? நிலக்கரி. நிலக்கரி உலகில் அதிக அளவில் கிடைக்கும் புதைப்படிவ எரிபொருள். நிலக்கரி தான் உலகத்தில் அதிக அளவு கிடைக்கிற புதைப்படிவ எரிபொருள். சரியாப்பா? நிலக்கரி உற்பத்தியும் நுகர்வும் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். நிலக்கரியை உற்பத்தி பண்ணுறதும் செலவு பண்ணுறதும் சுற்றுச்சூழலுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதிகமான புகையை நிலக்கரி உண்டாக்கும். சரியாப்பா? அணுசக்தி. யுரேனியம் 235, புளூட்டோனியம் போன்றவற்றின் அணுக்கருவை பிளக்கும் போது உண்டாகும் வெப்பம் நீரை சூடுபடுத்தி உண்டாகும் நீராவி மூலம் டர்பன்கள் இயக்கப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதாவது யுரேனியம் 235, புளூட்டோனியம் ஆகிய தனிமங்களோட அணுக்கருவை என்ன செய்கிறாங்கன்னா பிளக்கிறாங்க. பிளக்கிறப்ப அதிகமான அளவு வெப்பம் உண்டாகுது. இந்த வெப்பம் நீரை சூடேற்றுறதுக்கு பயன்படுது. இந்த நீரை சூடேற்றினா அதுலேருந்து என்ன வரும்? நீராவி வரும். அந்த நீராவி டர்பன்களை இயக்க பயன்படுது. அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரியாப்பா? பெட்ரோலிய பொருட்களால் உண்டாகும் காற்று மாசுவை விட அணுசக்தியால் உண்டாகும் காற்று மாசு மிகவும் குறைவு. பெட்ரோலிய பொருள்கள்னா என்னது? பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் நிலக்கரி, இதெல்லாம் எரிக்கிறப்ப நிறைய காற்று மாசு ஏற்படும். சரியா? அணுசக்தியால் உண்டாகும் காற்று மாசு அதை விட குறைவா இருக்கு. சரியாப்பா? அணு எரிபொருளை எடுத்து செல்லவும் செலவு குறைவு. அதாவது அணு எரிபொருள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஆகிற செலவு ரொம்ப கம்மியா இருக்கு. சரியாப்பா? அணுமின் நிலையங்களின் கழிவுகளை வெளியேற்றுவது மிக கடினம். அதாவது அணுமின் நிலையங்கள்ல அணுக்கழிவுகளை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டம். சரியாப்பா? இத்தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கும் சுற்றி வசிப்போருக்கும் கதிரியக்க பாதிப்பு ஏற்படும். இதனால் உடல்நலக்குறைவு உண்டாகும். அதாவது அணுமின் நிலையங்களில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் அணுமின் நிலையங்களை சுற்றி வாழ்கிற மக்களுக்கும் கதிரியக்க பாதிப்பு அதிகமாக ஏற்படும். சரியா? அதனால அவங்களுக்கு உடல் நலக்குறைவு அதிகமாக உண்டாகும். சரியாப்பா? விபத்து ஏற்பட்டால் பல மைல் தூரம் உள்ளோரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவர். அதாவது அணுமின் நிலையங்களில் அணுக்கசிவோ அப்படி இல்லைன்னா அணு உலை வெடிக்கிறதோ அப்படி இல்லைன்னா அணுமின் நிலையங்களில் ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸாலேயோ ஏற்படுற பாதிப்பு பல மைல் தூரத்தில் இருக்க மக்களையும் பாதிக்கும். சரியாப்பா?
அணுமின் நிலையம் அமைக்கும் செலவு அதிகம். அதாவது அணுமின் நிலையங்கள்லேருந்து மின்சாரத்தை தயாரிக்க முடியும்னாலும் அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்காகிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியாப்பா? யுரேனியத்தாது கிடைத்தலும் குறைவாகவே உள்ளது. அதாவது யுரேனியம் அணுவை பிளந்து தான் அணுமின் நிலையத்துக்கு வெப்பம் கிடைக்கிது. யுரேனியத்தாது கிடைக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரியாப்பா? புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்கள்: நீர்மின் சக்தி, காற்று சக்தி, உயிரியக்க கழிவுகளிலிருந்து பெறப்படும் சக்தி, சூரிய சக்தி, அலைகள் சார்ந்த சக்தி ஆகியவை முக்கியமானவை. அதாவது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலங்களில் நீர்மின் சக்தி, காற்றால் ஏற்படும் சக்தி, உயிரிய கழிவுகளிலிருந்து பெறப்படும் சக்தி, சூரிய சக்தி, அலைகள் சார்ந்த சக்தி, இது எல்லாம் முக்கியமானது. நீர்மின் சக்தி புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அதாவது மேலே குறிப்பிட்ட ஆற்றல்களிலே நீர்மின் சக்தி ரொம்பவும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். சரியாப்பா? மற்றவை வழக்கத்திற்கு மாறானவை அல்லது மாற்று வகை ஆற்றல் மூலங்கள். மிச்ச எல்லா ஆற்றல் மூலங்களும் வழக்கத்திற்கு மாறானவை அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி இல்லைன்னா மாற்று வகை ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியாப்பா? நீர்மின் சக்தி: ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்ட அணைகளில் சேகரமாகும் நீரை குழாய்கள் மூலம் பீரிடச் செய்து மின் உற்பத்தி கருவிகளில் வெட்டு பகுதியில் திருப்பப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட டேம்ல சேகரித்து வச்சிருக்க நீரை என்ன செய்கிறாங்கன்னா குழாய்கள் மூலம் பீரிட்டு அடிக்க செய்வாங்க. பீரிட்டு அடிக்க செய்து மின் உற்பத்தி கருவிகளில் வெட்டு பகுதியில் திருப்பி விட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. சரியாப்பா? நீர்மின் சக்தி உலக மின் தேவையை 20% பூர்த்தி செய்கிறது. நீர்மின் சக்தி என்ன செய்யுது? உலகத்தோட மின் தேவையை 20% வரைக்கும் பூர்த்தி செய்யுது. சரியாப்பா? இம்மின் உற்பத்திக்கு செலவு குறைவு. இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு ஆகிற செலவு ரொம்பவே குறைவு. சரியாப்பா? இந்தியாவில் நீர்மின் சக்தி வளம் 4x1011 கிலோவாட் ஹவராக உள்ளது. அதாவது இந்தியாவில் நீர்மின் சக்தி வளம் 4x1011 கிலோவாட் மணியா இருக்கு. 1 கிலோவாட் மணினா 1 யூனிட்னு அர்த்தம். ஓகேவாப்பா? ஆற்றில் நீர்வரத்து உள்ள காலத்தில் மட்டும் இம்மின்சக்தி உற்பத்தி செய்ய முடியும். அதாவது ஆற்றுல தண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த மின்சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். சரியா? அணைகள் கட்ட பெரும் செலவாகும். அதாவது அணைகளில் நீர் தேக்கி வச்சு தான் இந்த மின்சக்தியை உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ அணைகள் கட்டணும்னா நிறைய செலவாகும். அணையில் நீர் தேக்கி வைக்கப்படுவதால் நில அதிர்வும் அணையை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி நிகழ்கிறது. அதாவது டேம்ல நீர் தேக்கி வைக்கிறதுனால டேமை சுற்றி இருக்க பகுதியில் நில அதிர்வு அடிக்கடி ஏற்படுது. சரியாப்பா? காற்று சக்தி: காற்று சூரிய சக்தியால் உருவாகிறது. காற்று எப்படி உருவாகுதுன்னா சூரியனோட சக்தியால் உருவாகுது. சரியாப்பா? காற்றால் இயக்கப்படும் இறக்கைகள் மூலம் மின் உற்பத்தி கருவிகள் இயங்கி மின் உற்பத்தி நடைபெறுகிறது. அதாவது காற்றாற்றல்னால இறக்கைகள் என்ன செய்யுது? சுழல ஆரம்பிக்குது. சுழலும் போது உற்பத்தி ஆகிற சக்தியை வச்சு மின் உற்பத்தி செய்கிறாங்க. சரியாப்பா? காற்றாலைகள் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் விலை மலிவானது. அதாவது காற்றாலைகள் மூலம் தயாரிக்கப்படுற மின்சாரமானது விலை ரொம்ப சீப்பா இருக்கு. சரியாப்பா? நம் நாட்டில் காற்றாலை மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் 20,000 மெகாவாட் என மதிப்பிடப்பட்டு 4,000 மெகாவாட் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது நம்ம நாட்டில் காற்றாலைகள் மூலமா 20,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு மதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம 4,000 மெகாவாட் மின்சாரம் தான் உற்பத்தி செய்யறோம். சரியாப்பா? காற்றாலைகள் கடற்கரையோரம், திறந்தவெளி, மலைப்பகுதிகளில் நிறுவப்படும். ஏனெனில் இவ்வாலைக்கு காற்று 15 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் வீசுதல் வேண்டும். அதாவது காற்றாலைகள் எங்கெங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா கடற்கரையோரமாக அமைச்சிருப்பாங்க, திறந்த வெளிகளில் அமைச்சிருப்பாங்க, மலைப்பகுதிகளில் அமைச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஆலைகளுக்கு காற்று எவ்வளோ வேகத்தில் வீசணும்? 15 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற வேகத்தில் வீசணும். ஓகேவாப்பா? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றாலைகள் அதிகம் உள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் காற்றாலை எங்கே அதிகமாக இருக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில். சரியாப்பா? உயிரிய பொருட்களில் இருந்து கிடைக்கும் சக்தி.
தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஸ்டார்ச்சை புளிக்க வைத்து ஆல்கஹால் பெறப்பட்டு எரிபொருளாக மாற்றப்படுகிறது. அதாவது தாவரங்கள் தயாரிக்கிறதுல ஸ்டார்ச், அந்த ஸ்டார்ச்சை புளிக்க வைக்கிறாங்க. புளிக்க வச்சு ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. சரியா? அந்த ஆல்கஹால்ல இருந்து எரிபொருள் பெறப்படுது. சரியாப்பா? வாகனங்களை இயக்க இந்த ஆற்றல் பயன்படுகிறது. அதாவது ஸ்டார்ச்சிலிருந்து பெறப்பட்ட ஆற்றல் வாகனங்களை இயக்கிறதுக்கு பயன்படுது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மரத்தூள், உமி, தவிடு, வரட்டி, விறகு ஆகியவையும் எரிபொருளாக பயன்படுகிறது. வீடுகளில் அந்த காலத்தில் மரத்தூள், உமி, தவிடு, வரட்டி, விறகு இதெல்லாம் எரிபொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. சரியாப்பா? விலங்கு கழிவுகளிலிருந்து பெறப்படும் மீத்தேன் வாயு எரிபொருளாக பயன்படுகிறது. அதாவது இறந்த விலங்குகள்கிட்ட இருந்தும் அன்றாடம் விலங்குகள் வெளியேற்ற கழிவுகள்ல இருந்தும் பெறப்படும் மீத்தேன் வாயு எரிபொருளாக பயன்படுது. சரியாப்பா? உலக ஆற்றலில் சுமார் 20% உயிரிய பொருள்களிலிருந்து கிடைக்கிறது. அதாவது உலக ஆற்றல் தேவையில் 20% உயிரிய பொருள்கள்ல இருந்து கிடைக்குது. சரியாப்பா? சூரிய சக்தி. சூரிய சக்தியே அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக விளங்குறது சூரிய சக்தி தான். ஓகேவாப்பா? சூரிய சக்தி, சூரிய ஒளி சேகரிப்பான், சூரிய மின்கலம், சூரிய அடுப்பு, சூரிய நீர் சூடேற்றி, சூரிய உலை, சூரிய சக்தியை அடிப்படையாக கொண்ட அனல் மின் நிலையத்தில் பயன்படுகிறது. சூரிய சக்தி எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா சூரிய ஒளி சேகரிப்பான்களில் பயன்படுது, சூரிய மின்கலன்களில் பயன்படுது, சூரிய அடுப்புகளில் பயன்படுது, சூரிய நீர் சூடேற்றியில் பயன்படுது, சூரிய உலைகளில் பயன்படுது, சூரிய சக்தியை அடிப்படையாக கொண்டு அனல் மின் நிலையங்கள்லையும் பயன்படுது. சரியாப்பா? அலைகள் சார்ந்த சக்தி. சூரியன் சந்திரன் நிலைகளுக்கு ஏற்ப புவியீர்ப்பு சக்தியால் ஏற்படும் மாற்றத்தால் அலைகள் உண்டாகின்றன. அதாவது சூரியன் சந்திரன் இது இரண்டோட நிலைகளுக்கு ஏற்ப புவியீர்ப்பு சக்தியில் ஏற்படுற மாற்றத்தினால அலைகள் உண்டாகுது. அலைகள் எங்கப்பா உண்டாகும்? கடல்களில் உண்டாகும். சரியா? அலைகள் உயரே எழும் இடங்களில் டர்பன்களை சுழலச் செய்து மின்சக்தி பெறலாம். அதாவது அலைகள் உயரமாக உண்டாகிற இடங்கள்ல டர்பன்களை சுழலச் செஞ்சு மின்சக்தியை பெறலாம். சரியாப்பா? இந்தியாவில் கட்ச் வளைகுடா, அமெரிக்காவில் கனடா வளைகுடா ஆகிய இடங்களில் இம்முறை நடைமுறையில் உள்ளது. அதாவது அலைகள் சார்ந்த சக்தி வச்சு மின்சாரத்தை உண்டாக்குறது இந்தியாவில் கட்ச் வளைகுடாலையும் அமெரிக்காவில் கனடா வளைகுடாலையும் நடைமுறையில் இருக்குது. சரியாப்பா? புவி வெப்ப சக்தி. பூமிக்கடியில் எரிமலைகள் வெடித்து சிதறி பாறைகளை உருக்கி நெருப்பை உமிழ்கிறது. அதாவது பூமிக்கடியில் இருக்கிற எரிமலைகள் வெடித்து சிதறி பாறைகளை என்ன செய்யுது? உருக வைக்குது. உருக வச்சு நெருப்பை உமிழ்து. சரியாப்பா? இதனால் சில இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் காணப்படுகின்றன. அந்த வெப்பத்தினால சில இடங்களில் நீர் ஊற்றுக்கள்லாம் வெந்நீர் ஊற்றுக்களாக மாறிடுது. சரியாப்பா? வெந்நீர் ஊற்றுக்களில் ஆவியை டர்பன்கள் மூலம் மின்சக்தியாக மாற்றலாம். அந்த வெந்நீர் ஊற்றுக்களில் இருக்க நீராவியை டர்பன்களை இயங்குறதுக்கு பயன்படுத்தி மின்சக்தியை உருவாக்கலாம். சரியா? இம்முறை மலிவானது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த முறை ரொம்ப சீப்பானது, சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பே ஏற்படுத்தாது. ஆனால் கட்டுமானங்களை பராமரிப்பதற்கு ஆகும் செலவு அதிகம். அதாவது இந்த முறைக்கு தேவையான கட்டுமானங்கள் இருக்கும்ல, அந்த கட்டுமானங்களை பராமரிக்கிறதுக்கு ஆகிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனை மற்ற வளங்களை போல் சேமிக்க முடியாது. இந்த முறையில் தயாரிக்கிற மின்சாரத்தை மற்ற முறைகளில் தயாரிக்கிற மின்சாரத்தை போல சேமித்து வைக்க முடியாது. முறையாக பயன்படுத்தாவிடில் விபத்தும் ரசாயன கசிவும் ஏற்படும். அதாவது இந்த கட்டுமானங்களை முறையாக பயன்படுத்தலைன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி ரசாயன கசிவுனா கெமிக்கல் லீக்கேஜும் ஏற்படும். சரியாப்பா? எரிமலையாலும் நில அதிர்வாலும் பூமி பாதிக்கப்படும் போது வெந்நீர் ஊற்றுக்கள் மறையக்கூடும். அதாவது பூமியில் இருக்க எரிமலையாலும் நில அதிர்வுகளாலையும் பூமி பாதிக்கப்படுறப்ப இந்த வெந்நீர் ஊற்றுக்கள் மறைஞ்சு போற கூட சான்ஸ் இருக்கு. ஓகேவாப்பா?